தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரமேஷ் பாபு சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல 4 முனை போட்டி களம் தான். யார் யார் என்னென்ன வியூகத்தோட களத்தில் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டின் அரசியல் சூழல், தற்போதைய அரசியல் சூழல் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த அரசியல் சூழலில் 2 பாரம்பரியமான கட்சிகள், திமுக, அதிமுக தலைமையிலான கூட்டணி, இது ஒரு முக்கியமான கூட்டணி. அதை தவிர்த்து தனித்து போட்டியிடக்கூடிய தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சி, 2 அணிகள், அவங்க தனித்தனியாக நிற்கிறாங்க. இதில் திமுக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிளியர் அஜெண்டா, ஒரு வியூகம் வந்து எப்போவுன்னா டெல்லி, இப்போ அடிக்கடி சொல்கிறது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி அப்படின்றது ஒரு வியூகம். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றத தான் அவங்க மையப்படுத்தி, ஏன்னா அதிமுக எதிர்ப்பு பிரதானமாக இருந்தாலும் இதை மையப்படுத்தி, ஏன்னா தமிழக வாக்காளர்களில் வந்து அதிகபட்சமாக அவங்களுக்கான வாக்குகளை வந்து கொடுத்துருக்குது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில். அவங்க எப்பயுமே வந்து ஒரு தெளிவான வியூகம் வந்து பாஜக எதிர்ப்பு. அதை தாண்டி மக்கள் நலத்திட்டங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் வந்து ஆட்சியினுடைய பயன்கள் சென்று சேர்ந்த மாதிரி ஒன்று சொல்றீங்க இல்லையா சார் ரமேஷ் பாபு? இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளின்றது இந்த தேர்தல்ன்றது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்றது தான் திமுக கட்டமைக்கக்கூடிய ஒரு வியூகமா இருக்குன்றப்போ தாவேகாவும் அதான பண்ணிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும்? இல்லை, திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதாலும் தொடர்ந்து அவங்க வந்து ஒரு நீண்ட நாட்களாக பாஜகவினுடைய எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி வருவதாலும், இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பிரதானமாக அதிமுகவினுடைய ஆட்சிகளை தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் எங்கள் ஆட்சியில் இந்த செயல்படுத்தணும், இவங்க இந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க, இப்படி தான் வந்து சண்டைகள் போகும். ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான களமாக, ஏன்னா அதற்கான சூழல் எப்படி அப்படின்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும்ன்றது டெல்லி தலைமையும், இங்கே உள்ள தலைமையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையும். அதை எப்படி தமிழக முதலமைச்சர் அணுகிறாருன்னா டெல்லி தலைமை, ஏன்னா கூட்டணி ஆட்சி என்றால் இதனுடைய பாஜகவினுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றதுனால அவர் ஒரு வியூகம் என்ன அமைக்கிறாருன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு போட்டியாகவே அவர் வந்து சித்தரிக்கிறார். கேட்கிறேன் சார், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டின்னா நேற்றுக்கு ஆதவர்ஜனாவுடைய பேச்சு அதான் இருக்குது. டெல்லியிலிருந்து எங்களை இது பண்றாங்க, ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் விவகாரமாகட்டும், அப்பவும் வந்து டெல்லி எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குது. கரூரினுடைய அந்த கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பான சிபிஐ விசாரணையை பேசுறப்பையும் டெல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு அரசியலை தாவேகா கட்டமைக்குது இல்லையா? இல்ல, அவங்க கட்டமைக்கிறாங்க, ஆனா அது வந்து கிளியரா இல்லை. எப்படின்னா டைல்யூட் பண்றாங்க. ஏன்னா திமுக அரசை நோக்கி தான் எப்படி சொல்றாங்கன்னா, இங்க கரூர் நடந்த சம்பவத்துக்கு திமுக அரசு தான் திட்டமிட்டு இதை வந்து எங்கள்கிட்ட இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்கன்றதால ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு. இப்போ சமீபத்தில் வந்து சொல்றது வந்து இது சூழ்நிலை கருதி, ஏன்னா சிபிஐ என்கொயரி வருது, கடந்த 2 வாரமாக ஒரு ரெக்ககட்டி பறக்குது. ஏன்னா இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக எல்லா ஊடகங்கள்லையும் வந்தது. என்டிஏ கூட்டணியில் வந்து தாவேகா வந்து சேரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதை மறுப்பதற்காக கூட நேற்று தனித்து போட்டி கூட்டணி இல்லை என்று அறிவிப்பதற்காக கூட இந்த செய்தியை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுவது வந்து டைல்யூட் பண்ணுறது மாதிரி இருக்குது. நேரடியாக பாஜகவை வந்து எந்த இடத்துலையும் வந்து கடுமையாக விமர்சித்ததாக இதுவரைக்கும் தெரியல. இல்லை, கடுமையான எங்கள் அழுத்தம் தர பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை என்ன கட்டமைக்கிறாங்கன்னா சார், திமுகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய இடத்துல விஜய் தான் இருக்கிறாரு, தாவேகா தான் இருக்குது. அந்த இடத்துல பாஜகவோ அதிமுகவோ கிடையாது. நாங்க தான் திமுகவை வலுவாக எதிர்க்கும். நேற்றுக்கு விஜய் ரஜினியுடைய அந்த விவகாரத்துல கூட அவங்க தானே சொல்றாங்க, திமுக ரஜினிக்கு வந்து ஒரு பயம் காட்டி அவங்களை அரசியலுக்குள்ள கொண்டு வராம நிறுத்திட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல விஜய் வந்து நிக்கிறாரு அப்படின்றாங்கல்ல. இல்ல, பொதுவா அவங்க வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே தாவேகாவுடைய வியூகம் என்னன்னா திமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான், ஏன்னா போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அப்படின்ற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஏன்னா களத்தில் முந்தணும், ஏன்னா நாம் தமிழர் இருக்கு, அதிமுக வந்து ஒரு பிரதான கூட்டணியாக இருக்குது, அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். பெருவாரியான வாக்குகளை வந்து அதிமுக கூட்டணி தான் பெறுவதற்கான தமிழ்நாட்டில் சூழல் உள்ளது. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த அவங்க முந்தணும். போட்டின்னா உங்களுக்கு நேரேட்டிவ் செட் பண்ணுறது தான். ஏன்னா மக்களை வந்து தயார்படுத்துறதுக்கோ அல்லது மனதளவில் இவங்க 2 பேருக்கு தான்ப்பா போட்டி அப்படின்ற ஒரு மனதளவில், அதான் சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னு சொல்லுவாங்களே, அந்த அளவில் தான் வந்து தாவேகா அணுகிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அது மாதிரி இல்லை. இப்போ இந்த இடத்துல ரியாலிட்டின்றப்போ எந்த புள்ளியில் திமுக எதிர்ப்பு அல்லது வந்து திமுக பாஜக எதிர்ப்பை தாவேகா முன்வைத்தாலும் கூட ஒரு புள்ளியில் அதிமுக அவங்க கடுமையாக எதிர்க்க மாட்டேன்றாங்க, பாஜகவை கடுமையாக எதிர்க்க மாட்டேன்றாங்கன்னு சுஷில் சொல்றாரு இல்லையா? இப்போ இந்த இடத்துட்டு தான் விஜய் சறுக்கிறாரா? ஒரே தட்டுல திமுகவையும் எதிர்க்கணும், பாஜக அதிமுகவையும் வலுவாக எதிர்த்தாதான்
இங்க அரசியல் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மாதிரி தான் அவர் என்ன வியூகத்தில் முதல்ல அமைச்சிருந்தாருன்னா, எல்லா கட்சிகளும் புதுசாக கட்சி வந்தாங்கன்னா பொதுவாக திமுக அதிமுக வந்து ஊழல் கட்சி, திமுக ஆட்சி 2 பேரையுமே வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. ஆனால் விஜய் ஒருவர் வந்து அது ஒரு டாக்டிக்ஸாக பண்ணார். என்ன டாக்டிக்ஸ்னா, திமுகவை மட்டும் குறிவைத்து, ஏன்னா அவர் வந்து ஒரு தன்னை வலிமையாக காட்டிக்கொள்வதற்கு, திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது, அந்த ஆளுங்கட்சியை வலிமையாக எதிர்ப்புறேன், நான் தான் எதுக்குறேன், ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு அடுத்த கட்சியாக ஒரு நிலைநிறுத்த முடியும் தாவேகாவா அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை செட் பண்ணார். அது ஏர்லியராக வந்து நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போச்சு. ஏன்னா எல்லாருக்கும் என்னென்னா என்டிஏ கூட்டணி இன்னும் தேவைப்படுது. வாக்கு அரித்மெட்டிக் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் போதாமல் இருக்கிறது, இன்னும் தேவை. பேசுகிறவங்க எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், பொதுவான பார்வையாளர்கள் எல்லாருமே வந்து தாவேகா வந்து அதிமுக கூட்டணியில் வரணும், திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால், திமுக ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் செய்யணும்னா இவங்கெல்லாம் சேரணும். ஏன் அப்படின்னா, ஒரு திமுக அணிக்கு என்ன ஒரு பெரிய பலமாக இருக்குன்னா, கிராஸ் ரூட் லெவலில் எப்பயுமே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ எதிர்க்கட்சி என்ன வியூகத்தை கட்டமைக்கிறாங்க, அதிமுக தலைமை கூட்டணி வந்து போதை, பெண்கள் பாதுகாப்பு, இதை தான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை வந்து கடந்த ஒரு 6 மாதமாகவே நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வாக்குகளாக பிரதிபலிக்குமா? மது போதை இது எல்லாமே அங்கதான் வந்து கோவிந்த் சார் சொல்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா, பாமகவோட வாக்கு வங்கி, அமமுகவோட வாக்கு வங்கி, பாஜகவோட வாக்கு வங்கி, அதிமுகவோட வாக்கு வங்கி, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு 38% வாக்கு வங்கி இருக்குது. இது கூட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குது, அரசின் மீதான அதிருப்தி அப்படின்னு அது ஒரு 5% வாக்கு வங்கி சேர்த்தீங்கன்னா சாலிடா 40+ வந்துருது இல்லையா? அந்த இடத்துல தான் அதிமுக கால்குலேட் பண்ணி அடிக்கிறாங்க. ஆமா, அவங்க வந்து வியூகம் வந்து அதைத்தான் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த எதிர்ப்பு ஆட்சியின் மேல எதிர்ப்பான வாக்குகளை வந்து நம்ம பெற்றணும் அப்படின்னு. ஆனால் அதற்கு வந்து இடைஞ்சலா இப்போ ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. தொடர வேணாம், ஆட்சி வேணான்னு நினைக்கிறவங்க பெரும்பாலான 80%, ஒரு 80. அவரு சொல்ற மாதிரி கால்குலேஷன்ன்றது கட்சிகளினுடைய கால்குலேஷன். இப்போ அதிமுகவுக்கு ஒரு 20+% வாக்கு இருக்குது, பாஜகவுக்கு 18+, ரெண்டையும் கூட்டினா 30க்கு வருது. அதே போன்று பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அமமுகவுக்கு வாக்கு வங்கி ஒரு 30-35% வாக்கு வங்கி வந்துருதுன்றப்போ சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த சாதாரண மக்களுடைய பிரச்சனை தானே இப்போ வந்து சிறுமிகள் பாலியல் துன்புறுத்துக்குள்ளாக்குறாங்க, முதியோர்கள் பாலியல் துன்புறுவோம், இங்க பார்த்தாலும் கொள்ளை கற்பழிப்பு நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, லாக்அப் டெத் நடக்குது. இப்போ இதுல ஒரு 5-7% வாக்கு வங்கிய அதிமுக கையில வச்சிச்சுன்னா ஈஸியா வெற்றின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துவாங்கல்ல. இதற்கான எப்படின்றத சொல்றேன் நான். அதிமுக வந்து அந்த வியூகத்தை கையில் எடுக்கிறாங்க எல்லாம் பொதுவா. ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கினா 18% இருக்கு இல்லையா, அது வந்து சட்டமன்ற தேர்தலில் இது வேற மாதிரியான பெர்செப்ஷனில் இருக்கும். அதிமுக நிலையான வாக்கு வங்கி, அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அது எப்போவுமே 20-22, திமுகவும் அதே மாதிரி தான், அந்த ரேஞ்சு தான் அவங்களுடைய நிலையான வாக்கு வங்கி அது. ஆனால் பாஜக வந்து கடந்த முறை உங்களுக்கு தெரியும் எப்படி வாக்கு சதவீதத்தை உயர்த்த. நுட்பமான ஒரு இடம் இருக்குல்ல ரமேஷ் பாபு, உங்களுக்கு தெரியாது இல்லை, அதுல நுட்பமான ஒரு இடம் என்னன்னா, பாஜகவினுடைய வேட்பாளர்கள் வாங்கினாங்கன்னா நீங்க சொல்லலாம் பிரதமராக மோடி வரணும்னு இவங்க செஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் பாஜகவுக்குள்ள நின்னவங்க எல்லாம் யாருன்னு பார்க்கணும்ல, எல்லாம் தாமரை சின்னத்துல. ஏசி சண்முகமாகட்டும், இப்ப ஏசி சண்முகத்தினுடைய வாக்கு வங்கி அவருடைய தனிப்பட்ட வாக்கு வங்கின்றப்போ அது சட்டமன்ற தேர்தலுக்கு மாறாம இருக்கும் இல்லையா? இல்ல ஜான் பாண்டியனுடைய வாக்கு வங்கின்றது அவரு தனிப்பட்ட செல்வாக்குல வாங்கினது. அப்படித்தானே ஒவ்வொருத்தவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. வாங்கினது அப்படி பார்த்தா கூட அவங்க தனி நபரா இல்ல, ஏன்னா சின்னம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தாமரை சின்னத்துல இருந்தாங்க. ஆமாங்க சார், அப்ப 2 பேர் இருக்கு இல்லையா, ஒண்ணு தாமரை சின்னத்தாலும் வாங்குறாங்க, தனிப்பட்ட செல்வாக்காலும் வாங்குறாங்க. அப்படின்றப்போ 2026ல இந்த வாக்கு வங்கி உடையாது இல்ல, சிதையாது இல்ல. இல்ல, முக்கியம் வாக்கு வங்கி உடையாது. ஆனால் பெர்செப்ஷன்ல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு ஆட்சி வந்து இப்ப மாறணும் அப்படின்னா அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனை. ஏன்னா என்ன மாதிரியான ஒவ்வொரு உதாரணம் அப்படின்னா சூழல் மாறலாம். அதாவது விலைவாசின்னா இப்போ பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு. மின் கட்டணம் அது ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உயர்த்திடுறாங்க. இப்போ பஸ் கட்டணம், இந்த மாதிரி வெகுஜன மக்களை பாதிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அது வரும்போது தான் உங்களுக்கு டோட்டலாக ஆட்சி மாற்றம் வரும். ஆனால் தற்போதைய சூழலில் 2 அணிகள் அவங்கவுங்க வியூகத்தை வைக்கிறாங்க, நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இது அட்வான்டேஜ் எதுக்காக பார்த்து சொல்கிறேன்னா, ஒரு அரித்மெட்டிக் அலையன்ஸ்ன்னு இருக்குது, இன்னொரு பெர்செப்ஷன் அலையன்ஸ்ன்னு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. தாவேகாவும் என்ன முன்னிக்கிறாங்கன்னா திமுக எதிர்ப்பு, பிரதானமாக அதை ஆளுங்கட்சிக்கு எதிர்பார்த்த முன் வச்சு வியூகத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்களும் இது வரைக்கும் கூட்டணிக்காக எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. ஏன்னா அதனால தான் இன்னும் வேட்பாளர் கூட அறிவிக்காமல் இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து இம்மிடியேட்டாக அவர் வேட்பாளர்லாம் போட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். ஏன்னா அவர் யாரையும் எதிர்பார்க்காதனால களத்தில் எப்போவுமே ஒரு முந்தி சென்று அது வந்து பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு ஏன்னா வலிமையான கூட்டணி இருக்கிறதுனால அது இந்த தேர்தலில் கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை இருக்குது. எல்லா அணியிலையுமே
ஒரு தாமதமாகத்தான் தொகுதி பங்கீடு மற்ற இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் பேசலாம். ரமேஷ் சார், உங்களுடைய பார்வை. 2 போல்லையுமே ட்விட்டர் அண்ட் யூடியூப் போலில் சார் 3 பேரும் எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னது மாதிரி ஐடி விங்கினுடைய தாக்கம், தாவேகா வந்து ஆக்டிவாக இருக்கின்றத, ஐடி விங்கில் ஆக்டிவாக இருக்கின்றதை காட்டுது. மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக, அதிமுக இப்போ கொஞ்சம் எட்ஜில் வந்திருக்கு, திமுகவை விட ஐடி விங் வந்து ஆக்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக முக்கிய நடிகர்கள், அதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் முதல்ல வந்து ஒரு பரபரப்பாகவும் பெருங்கூட்டத்தை கூட்டக்கூடிய சக்தி படைத்தவராக இருந்தார். அவர் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்கள் மற்ற தேர்தலில் வந்து அதிமுகவின் வாக்கு வங்கிக்கு சில சேதாரங்களை ஏற்படுத்தினார். அதனுடைய விளைவாகத்தான் 2011 அதிமுக ஒரு அதில் இதே சூழ்நிலையில் ஒரு 3 தேர்தலில் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தனிப்பட்ட செல்வாக்கில் இருக்கும்போதும் அது எதனால் காரணம் அப்படின்னா இவருடைய வாக்கு, அந்த வாக்கை வந்து கொஞ்சம் சேதாரம் ஏற்படுத்துகிறாங்கன்றக்காக 2011 தீவிர டஃப் பார்கெயின் பண்ணி விடிய கூட்டணி பேச்செல்லாம் நடந்து அதை முடித்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது விஜய் அவர்களுடனும், ஏன்னா அந்த கூட்டணிக்காக ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆரம்ப கட்டத்தில் அதிமுகவும் தாவேகாவும். ஆனால் அது வந்து இவங்க டஃப் பார்கெயினராக இருந்தாங்க, யார் தாவேகா கூடுதல் தொகுதி கேட்டதுனாலும் அது முடியாத சூழ்நிலையில் இப்போ வந்து தனித்து போட்டி. அதே சமயம் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அனுபவத்தின் அடிப்படையிலும் நீண்ட கால அரசியல் பாரம்பரியமாக ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் வந்து இருக்கிறதுனால எந்த ஒரு சேதாரத்தையும், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, அந்த சேதாரம் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி, இதை எல்லாத்தையும் மேக் ஓவர் பண்ணுறதுக்காகத்தான் வாக்கு வித்தியாசம். என தாவேகா தனித்து போட்டியிடுறதுல வாக்கு வித்தியாசம் வர்றதுனால குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் அப்படின்றது இல்லாமல் அனைவரையும், ஆட்சியை தொடர விரும்பக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கி ஒரு மிக பலமான கூட்டணியும் அரித்மெட்டிக் அண்ட் பெர்செப்ஷன் 2 வகையிலுமே வந்து வெற்றி கூட்டணியாக அமைத்திருக்கிறார்.